அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னா ரிஷபத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதி. சுக்கிரன் அதிபதியினால காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய தனராசி ரிஷபராசி. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை எப்போவுமே நேருக்கு நேராக என்ன மனசுக்கு படுதோ அதையே சரியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளான எண்ணம் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா 10ஓட 11 இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுங்க. நாம் எது செய்தாலும் மற்றவங்க யோசிக்கிற அளவுக்கு சிறப்பாக செய்து முடிக்கணும். அது வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, அது மட்டும் கிடையாது. அதாவது உங்களுடைய ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட மற்றவங்க எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு கேள்வி கேட்டும் தெரிஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ராசி ரிஷபராசி. ஆனால் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. பாசம் ஒருத்தர் மேலே வச்சுட்டிங்கன்னா அளவு கடந்த பாசம், அது குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே. தாயினா ரொம்ப பிடிக்கும், சகோதரினா முக்கியத்துவம் கொடுப்பீங்க, கட்டிய மனைவினா கண்காளாமல் பார்த்துக்குவீங்க. அது பெண்ணாக இருந்தாலும் கணவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலங்களாக சொல்ல போனோம்னா கடந்த காலங்களில் சொல்ல வேண்டியதே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க, அப்படின்னா பண நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா நம்ம யாருக்கிட்ட அன்பு வச்சோமோ அந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாமே சந்தித்து வந்த நமக்கு இந்த செப்டம்பர் மாதத்துலையாவது ஒரு மாறுதல் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நவ கிரகங்கள் உண்மையிலேயே சொல்லப்போனால் அற்புதம். காரணம், சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். அருமை. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி குரு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல. ஒருத்தருடைய பணம் இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் அந்தஸ்தாக வாழ முடியும், மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு நம்ம இருக்க முடியும். அப்போது தனம் இருக்கணும், செல்வாக்கு பிறக்கணும்னா அந்த 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அற்புதமாக இருக்குது. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல, உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்துல இருந்து, அதாவது 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. அந்த சுக்கிரன் 14ஆம் தேதி ராசிநாதன் 4ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருக்கு சுகஸ்தானம். அப்போது கடந்த காலத்தில் முயற்சிகள் எடுத்தோம், முன்னேற்றங்கள் கிடைக்கல, ஏன்னா சுகஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து இருந்தார். அப்போது அந்த கேது இருந்ததுனால மனசில் எல்லாம் இருந்து நிம்மதி இல்லையே. எல்லா வேலைகளும் செய்து ஒரு வேளை பிரேக் ஆனதுனால இந்த மற்ற வேலைகள் எல்லாம் நின்று போச்சு. கஷ்டப்பட்டு நம்ம பாடுபட்டு வர வேண்டிய பணம் கை வந்து சேரல. ரொம்ப நாளாக செய்த வேலை, இருந்த வேலை பிரச்சனையாகி போச்சு. இப்படி இல்லாமல் சில கடுமையான கஷ்டங்களை, மன உளைச்சலை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க சமீப காலமாக. ஏன்னா கேது சுகஸ்தானத்தில் உட்காரும்போது எப்படி இருக்கும்னா, எப்பேற்பட்டவங்களையும் அப்படியே வந்து ஒரு பூ, மல்லிகை பூவில் ஒரு ஊசி குத்துன மாதிரி, அதாவது மனசை காயப்படுத்துகிற மாதிரி. நல்லா அன்பு வச்சுருப்போம், ஒருத்தர் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருப்போம், அவங்களுக்கு நம்ம எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்துருப்போம். ஆனால் எல்லாமே பலன்களை அனுபவிச்சுட்டு நம்மளை குறைய சொல்லிட்டு விலகி போயிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதனால் நீங்கள் நஷ்டம் கூட பட்டிருப்பீங்க. எல்லாத்தோட நஷ்டப்பட்டதை கூட உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக நினைக்க மாட்டீங்க. ஆனால் காயப்படுத்திட்டாங்கன்னா அந்த நாள் தூங்க மாட்டீங்க. சிறு விஷயம் இருந்தால் கூட அதை அப்படியே யோசித்து நம்மளை தவறு செய்யாத தவறுக்கு
செஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு பேரை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கு. ஏன்னா சூரியன் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தது. 2ஆம் அதிபதி கேதோடு இணையும் போது, அதாவது தனக்காரகன், தனஸ்தானத்தில் குரு இருக்கிறது சுபம், ஆனால் தனக்காரகன் அந்த கேதோட சேர்க்கை பெற்று இருக்கிற போது அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாம் இருந்தும் அந்த இடத்துல ஒரு கசப்புங்கிறது கூட. ஏன்னா கேதுங்கிறது ஞானக்காரகன். ஒன்று வேண்டான்னு சொல்கிறது, இல்லையா இல்லை எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு எல்லாமே என்னை காயப்படுத்திட்டாங்க வெறுத்து போகிறது, இல்லை எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. அன்பு போய் இந்த உலகத்தில் ஒருத்தர் மேலே பாசம் வச்சா போய், பெற்றவங்க கிட்ட நம்ம உண்மையாக இருந்தது போய், நம்ம கட்டினவங்க கிட்ட கூட, அதாவது குடும்ப வாழ்க்கையில் கூட நம்மளை புரிஞ்சுக்காதவங்க என்ன போய் அப்படின்னு நினச்சி ஒரு மனசளவில் வருத்தப்பட்டார் ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் அந்த புதன் தனக்காரகன் அந்த கேதோட செயற்கையில் இருந்து, அதாவது 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஆட்சி உச்ச பலம் அடைய போகிறார். எப்போ? அதாவது புதன் வந்து கரெக்டாக 15ஆம் தேதி. அப்போது இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுடைய அன்பு புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகளும், காயப்படுத்துவங்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு வலுவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும், எல்லாத்தோட அந்த 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்படின்னா குழந்தைங்களால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு ஒரு பெரும் வளர்ச்சி. அடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே சமயம் அந்த 5ஆம் இடம்ங்கிறது, அதாவது காதல் அன்பு சம்மந்தப்பட்ட விஷயம். சிலருக்கு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்மளை வெறுக்க வச்சாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய உண்மையான அன்பு புரிஞ்சுக்காம உங்களை காயப்படுத்தினாங்களே பார்த்தீங்களா, அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் உங்களால். அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. விட்டு போனவங்க சேர்ந்து வருவாங்கன்னு சொல்கிற வார்த்தை சரிங்களா. அதே நேரத்தில் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க. அது குடும்பமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு அன்பு சம்மந்தப்பட்ட ஒரு வாசமாக இருக்கட்டும், அதே மாதிரி கூட்டு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு ஒன்று இணையக்கூடிய ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா புதன் தனக்காரகன், தானாதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் அந்த புதன் தான். அப்போது அது ஆட்சி பலம் உச்சம் பெறும்போது அது அமோகம். எல்லாத்துக்கும் இந்த 5ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 13ஆம் தேதி கண்டிப்பாக, அதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்ததுக்கு 5ஆம் இடங்கிறது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அந்த செவ்வாய் வந்து கன்னி செவ்வாய், கடலும் வத்தி போகும்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல சில பேர்களை பார்த்தோம்னா கர்ப்ப வலிகள், அதாவது குழந்தைங்களால் பிரச்சனை வர்றது, உடல் ஆரோக்கியம் வயிறு சம்மந்தப்பட்ட சில கோளாறுகள் ஏற்படுறது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம குலம் சார்ந்தவர்கள், நம்ம ஊருக்காக உபதேசம் பண்ணோம், சொந்த பந்தத்துக்காக நல்லது பண்ணோம், கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம், நல்ல விஷயங்கள் செய்தோம், ஊருக்கு ஒரு முகஸ்தியாக நம்ம இருந்தோம், ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தோம், நாம்ளும் அதை தான் செஞ்சுட்டு இருந்தோம். தன்னுடைய சுயநலம் கருதாமல் மற்றவங்களுக்காக நல்லது செஞ்சோம். ஆனால் எனக்கு கெட்ட பேர் ஆகிப்போச்சு. நாம் கெட்டது செய்யலை, செஞ்சும் நல்ல பேர் கிடைக்கலன்னா பரவாயில்ல, இன்றைக்கி நமக்கு கிடைக்க வேண்டிய பேர் அடுத்தவங்களுக்கு கிடைக்குது. எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் சின்ன விஷயத்தில் ஒரு பிரேக் ஆகி அது செய்ய முடியாமல் போகிறது பொது சேவைகள். புரியுங்களா? அது மட்டும் கிடையாது. அதாவது இது வந்து ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட விதத்துலையும் சில குழப்பங்கள் உருவாக்குறது, மற்றவங்களால வம்சாவளியினால் பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு, 11ஆம் சனி பார்வை அந்த 5ஆம் இடத்துக்கு படும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள். ஒரு கோயில் குளத்து போகலாம்னாலும் சரியாக போக முடியல, ஒரு தேவாலயங்களுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா இப்போ போகலாம் அப்போ போகலாம், அப்படியே போயிட்டு வந்தாலும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல, இப்படிலாம் நினைப்பாங்க ரிஷபராசிக்காரர். இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த செவ்வாய் கரெக்டாக வந்து 13ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை, கடன் பிரச்சனை கவலையப்பட வேண்டாங்க சரிங்களா. சிலர் இல்லாமல் ஒரு அரசாங்காவே ஒரு எக்ஸாம் எழுதுற 1 மார்க்கில் போயிடுச்சு, ஜஸ்ட்டில் போயிடுச்சு, மிஸ் ஆகி போச்சு, கண்டிப்பாக இந்த டயத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல தள்ளி போயிட்டு இருந்தீங்களா, ஓகே ஆயிரும்.
அப்புறம் வேலை இழப்புகளை சந்திச்சவங்களுக்கு வேலை. ஆனால் 6ஆம் இடம் உழைப்பு, நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும், மருத்துவ செலவுகள் இருந்தாலும் சரியாயிரும். கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க, இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது இந்த செப்டம்பர் மாதம். இப்போ நான் சொன்ன பலன் கோச்சாரம். கோச்சாரங்கிறது அதாவது சந்திரனை ராசியை மையமாக வச்சு சொல்லக்கூடியது. அதே சமயம் லக்னம் தான் விதி. ராசிங்கிறது மதி, நம்மளுடைய மனம், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய எதையை நோக்கி நம்மளுடைய மனசு பயணிக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ராசியை வச்சு பலன்களை சொல்கிறது. ஆனால் லக்னங்கிறது விதி, எது கிடைக்கணும்னு இருக்குது, எது நடக்கணும்னு இருக்குது, நமக்கு எப்போ கிடைக்கணும் அப்படிங்கிறது, அதாவது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கக்கூடியதான் லக்னம். அப்போது பிறவி ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும் இல்லைங்களா. ஒவ்வொருடைய மனிதனுக்கு பிறவி ஜாதகம் அந்த தசாபுத்திகளை வச்சு தான் நம்ம முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் இது மூடையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழு ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சி எடுங்க. கண்டிப்பாக ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதமான வளர்ச்சி அடைவீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.